காலை வணக்கம் நான்சி மற்றும் பிரிட்னி. நீங்கள் எப்படி தூங்கினீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் கூண்டுகளில் ஏன் இருக்கிறீர்கள்? மேலும் சுவரில் உள்ள இந்த விசித்திரமான பொத்தான்கள் என்ன? ஓ, மற்றவரும் யார்? மிஸ்டர் கிளவுன், இங்கிருந்து எப்படி வெளியேறுவது என்று பெண்களுக்கு சொல்ல முடியுமா? அவர் பிரிட்னியை ஒரு பொத்தானை அழுத்த சொல்லி இருக்கிறார் போல. சரி, வேற வழி இல்லை, முயற்சி செய்யலாம். வாவ், அது என்ன? நுடல்லா நல்லதாகவே இருக்கிறது. வாவ், நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய நுடல்லா வாலிய பார்த்ததுண்டா? வாவ், மிஸ்டர் கிளவுன் கூட தன்னை தடுத்துக் கொள்ள முடியவில்லை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது ஓ மை காட், அவர் என்ன செய்கிறார்? கவனமாக இரு பிரிட்னி. ஓ இல்ல, அவள் முழுவதும் நுடல்லாவால் மூடப்பட்டு விட்டாள். ஆனால் அது உண்மையில் அவ்வளவு மோசமா? சாக்லேட் பார்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். மேலும் அது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. சிரிக்காத நான்சி. நீங்க என்னாக போகிறீர்கள் என்பதை பார்க்கலாம். நீங்கள். நான் இப்போது சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். வணக்கம். சரி, சரி பிரிட்னி, நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம். அதனால் நாங்கள் நான்சியின் அதிர்ஷ்டம் எவ்வளவு என்பதை கண்டுபிடிப்போம். சரி நான்சி, பார்க்கலாம். ஒரு வானவில், அதுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டர் கிளவுன்? ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. வானிலை முன்னறிவிப்பாளர்கள் வானவில் மழையை வாக்குறுதி அளித்தனர் போல. கவனமாக இரு நான்சி. வாவ், நான்சி இப்போது முழுவதும் வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறார். அவள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறார். அது போல் இருக்கிறது. மிஸ்டர் கிளவுன் நிறங்களை விட்டு வைக்க மாட்டார். ஆம், இப்போது நான்சி ஒரு குளத்தில் விழுந்தது போல் இருக்கிறார். ஓ காத்திரு, கவனமாக இரு பிரிட்னி. நீ 2 பொத்தான்களை ஒரே நேரத்தில் அழுத்தியதாக தெரிகிறது. இப்போது என்ன நடக்கும்? நாமே தெரிந்து கொள்வோம். தேன், எவ்வளவு பெரிய பீப்பாய், இனிய சுவையான சிகரெட்டுகள். கவனமாக இரு. வாவ், அருகில் தேனீக்கள் இல்லை என்று நம்புகிறேன். பாருங்கள் எவ்வளவு தேன் பிரிட்னி மீது ஊற்றப்பட்டுள்ளது. இந்த சேன்மழை எப்போது முடியும்? யம் 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 யம். அடுத்தது என்ன? இறகுகளா? ஓ இல்லை, இறகுகள் சுவையானவை அல்ல. அவை ஒட்டிய தோலுக்கு ஒட்டிக்கொள்ளும். ஏழை பிரிட்னி, நீ ஒரு பறக்கும் கோழி. பிரிட்னி, நான் நான்சி இருந்தால் நான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன். ஏனெனில் அடுத்தது அவள்தான். சரி, நான் பொத்தானை தேர்வு செய்கிறேன். நான்சி, பார்ப்போம். ஆப்ஸ், நான் சொன்னதுதான் இதுதான். மகிழ்ச்சியாக இருக்க இது மிகவும் விரைவாக இருந்தது. இந்த பெரிய பச்சை சளிய பாருங்கள். எப்படி நீள்கிறது. மன்னிக்கவும் நான்சி, ஆனால் நீ சளியில் நீந்த வேண்டியிருக்கும். ஓ, அது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. ஓ மை காட், சுவாசிக்க மறக்காத நான்சி. அப்படியே. ஆமாம், அதுதான் துரதிர்ஷ்டம். சரி பிரிட்னி, உன் அதிர்ஷ்டத்தை நீயும் முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அப்படி என்றால் இறகுகளை தவிர இந்த முறை அவளை என்ன காத்திருக்கிறது? காத்திருங்கள், அது கிளிட்டரா? என்ன அழகு, எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. நீல சீக்வின்களின் மழையை யார் ஆர்டர் செய்தார்? கண்டிப்பாக நான் அல்ல. ஓ, ஆரோக்கியமாக இரு பிரிட்னி. ஹே, அந்த கண்ணாடி துகள்கள் உன்னிடம் மோசமாக தெரியவில்லை இல்லையா? வாவ் வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் நீல கண்ணாடி துகள்களை அடிக்கடி அணிய வேண்டும் என்று நினைக்கிறேன். அது எனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரி சரி, உன்னை பாராட்டிக்கொள். அது போதும், விளையாட ஆரம்பிக்க நேரம். பொத்தானை அழுத்து நான்சி. சரி, பார்ப்போம். ஓ வாவ், இது ஒரு வெடிக்கும் கிராமர். இது உன் வாயில் மிகச் சிறப்பாக வெடிக்கிறது. சரி நான்சி, உன் வாயை அகலமாக திற. இது இப்போது குளிர்ச்சியாக இருக்கும். அரி என்றால் ஆமாம், நான்சி தன் மீது சுவையான ஏதோ ஒன்று பொழிகிறது என்பதை உணர்ந்துவிட்டாள். எவ்வளவு குளிர். ஓ, பிரிட்னி கூட கொஞ்சம் விரும்புகிறாள் போல. என்ன? ஹே ஹே, அது நியாயமில்லை. பிரிட்னி சலிசாஸ் இவர் சுவையானவர் பொழுது நான்சியின் திட்டங்களில் இல்லை. செவிஷாக வெடிக்குங்கிறாமல் முடிந்து விட்டது போல. அடுத்த சவாலுக்கு செல்ல நேரம். இப்போது உன் முறை பிரிட்னி. யாருக்கு தெரியும், அவளும் ஏதாவது சுவையானதை பெறலாம். ஓப்ஸ், ஆம், பூனைகளுக்கு, ஆனால் மனிதர்களுக்கு அல்ல. எவ்வளவு பூனை உணவு இருக்கிறது பாருங்கள். இது 100 பூனைகளுக்கு போதுமானது, அல்லது ஒரு பிரிட்னிக்கு இல்ல. ஆஃபக், அது அருவருப்பாக இருக்கிறது. மிகவும் தனித்துவமான வாசனை. ஆம், உண்மையில் குறைந்தது பேக்கேஜிங் முடிஞ்சது நல்லது. நான்சி, தூங்காதே. என்ன? விரைவாக பொத்தானை அழுத்து.
உங்கள் எதிர்பார்ப்பு ஒரு முட்டை அருவருப்பு. சரி, மிஸ்டர் கிளவன் ஆச்சரியங்களால் நிறைந்தவர். இந்த பெரிய முட்டை கூடை பாருங்கள். இது எல்லாம் நான்சியின் மீது சிந்த போகிறதா? ஐயோ, vermachteren. Definitely house renew. நீரும் அசௌகரியமய. ஐயோ, எவ்வளவு முட்டைகள்! ஒரு முட்டை நான்சியின் வாயில் நேராக மோதியது போல தெரிகிறது. ஓ, பிரிட்னியின் நண்பரை இவ்வளவு சிரிக்க கூடாது போல இருக்கிறது. ஒரு துல்லியமான தாக்கம். ஓ இல்லை, பிரிட்னி தவறுதலாக பல பொத்தான்களை அழுத்திவிட்டார். இப்போது என்ன நடக்கப் போகிறது நாமே காண்போம். வாவ், கோலா நல்லதாக இருக்கிறது. கோலாவை யார் விரும்ப மாட்டார்கள், குறிப்பாக அதுக்கு பெருமளவு இருக்கும்போது. சரி, மிஸ்டர் கிளவன், பிரிட்னிக்கு இந்த குளிர்ச்சியான பானத்தை கொடுக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், பிரிட்னி மீது மிகவும் ஊற்றப்படுகிறது. என்ன ஊற்றப்படுகிறது என்று அவள் உணர்ந்து விட்டாள் போல் இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இனிப்பு சோடாவால் பிரிட்னி இப்போது முழுவதும் நாற்றமடிக்கிறாள். ஆனால் அது நிச்சயமாக மதிப்புள்ளது. நிறுத்து. அது என்ன மாவு? ஒரு முழு வாளி மாவு. கவனமாக இரு பிரிட்னி, உன் வாயை மூடிக்கொள். இது அப்படி ருசியாக இல்லை. ஓ, தயவு செய்து. ஓ, இந்த மாவு மழையை பாருங்கள். ஓ மை காட். ஓ, பாவம் பிரிட்னி. ஆமாம், கோக் மழை மிகவும் நன்றாக இருந்தது இல்லையா? சரி, கவலைப்படாதே. அடுத்த முறை உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். நான்சி, இது உன் முறை. ஓப்ஸ், முடி 2 பொத்தான்கள். இந்த முறை எதை எதிர்பார்க்கிறோம்? வாவ், நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய கிரீம் பார் பார்த்ததுண்டா? ஒரு வூப்பர்ல எவ்வளவு கிரீம் அடங்கும்? போகலாம். வாவ், எவ்வளவு கிரீம்! ஓ மை காட், நான்சி இன்னும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று உணரவில்லை. ஹே, இந்த ஜார் ஒருபோதும் காலியாகுமா? நான்சி முழுவதும் கிரீமில் மூடப்பட்டுள்ளார். சரி, அதுவே எல்லாமா? ஓ இல்ல, திருக்கிழவனுக்கு, நம்முடைய ஹீரோவுக்கு இன்னொரு பரிசு உள்ளது. இனிப்பு தூவல்கள். அப்படியே இது விப்ட் கிரீமுடன் நன்றாக பொருந்துகிறது. சுவையாக இருக்கிறது. யம் யம். தூவல்களின் மழை. இதுதான் நான் விரும்பியது. வாவ், மழை முடிந்து விட்டது போல தெரிகிறது. நான்சி தனது இனிப்பை மனதார அனுபவிக்கலாம். ஓ, திருடன் வந்து விட்டார் போல. பிரிட்னி, அது நியாயமில்லை. நான்சிக்கு மிகவும் அதிகமான கிரீம் இருப்பதால் இழப்பை கவனிக்க மாட்டாள். பொத்தானை அழுத்த நேரம் பிரிட்னி. அப்படியா? இங்கே என்ன இருக்கிறது? வாவ், காரமான நூடுல்ஸ். என்ன பெரிய பாக்கெட்! வாவ், பிரிட்னி காரமான உணவை விரும்புவாளா என்று நம்புகிறேன். ஏனெனில் இப்போது அவள் மிகவும் காரமான மற்றும் மிகவும் சுவையான நூடுல்ஸ்களின் மலைக்காக காத்திருக்கிறாள். வாங்க போகலாம். என்ன? வாவ், இது போன்றதை நீங்க பார்த்ததுண்டா? சரி, காதுகளில் நூடுல்ஸ் சாப்பிடுவது என்ன அர்த்தம்? சரி பிரிட்னி, இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு எப்படி ருசிக்குது? அதிகமாக ஆழ்ந்து போகாத. இது எப்படியாவது மிகவும் காரமாக இருக்கும். ஓ, கவனமாக இருங்கள் திருக்குளோன். பிரிட்னி ஒரு தீயை ஆரம்பிக்க இருக்கிறார். நமக்கு அவசரமாக தண்ணீர் தேவை. அதுதான், இது அவளை குளிர்ச்சியாக்க வேண்டும். நீ நன்றாக இருக்கிறாயா பிரிட்னி? அடுத்த முறை காரமான உணவுடன் கவனமாக இரு. நான்சி, உங்களுக்கு பொத்தானை அழுத்த நேரம் வந்துவிட்டது போல் இருக்கிறது. நான்சி என்ன பெறுவார் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறேன். வாவ், இது புதுசாக இருக்கிறது. ஒரு பட்டாசு. மிகவும் பெரியது. வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. மிஸ்டர் கிளவன் ஒரு உண்மையான கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்வது எப்படி என்று தெரியும். அடுத்தது என்ன? ஒரு நிமிடம். அது ஒரு சாவிதானா? ஆஃப்ஸ், நான்சி இந்த சாவியை பயன்படுத்தி கூண்டிலிருந்து வெளியேற முடியாது போலிருக்கிறது. அதுதான் நல்ல வேலை. சரி பிரிட்னி, சாவியில் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும். மூக்கை தொங்க விடாதே. உனக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வரும். என்ன ஒரு சிறிய டோனட்! ஓ மனிதரே, எனக்கு ஒரு சாதாரண டோனட் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைய போகிறீர்கள். உண்மையா? என்னிடம் ஒரு பெரிய டோனட் இருக்கிறது. வாவ், அதை எப்படி சாப்பிடுவது? பதில் தோன்றுகிறேன். நான் அதிர்ஷ்டசாலி இல்லை நண்பா. இது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான் முடிச்சுட்டேன். டெட், தொடருங்கள். நிச்சயமாக டோனட். நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். ஆமாம், நான் முடித்து விட்டேன். ஆணி, உன் முறை. ஓ, கண்டிப்பாக. நான் எங்க தொடங்க வேண்டும்?
இந்த டோனட் மிகவும் கனமாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை வந்தது. எனக்கு கொஞ்சம் பொடி இருக்கிறது. அது என்னை மிதித்து விட்டது. அதை என் கைகளில் போட்டு இந்த டோனட்டை எடுத்து விடுவேன். நான் வெற்றி பெறுவேன். யாரும் என்னை நிறுத்த முடியாது. வா அண்ணி, நாங்கள் உன்னை நம்புகிறோம். ஓ இல்லை, பட்டாம்பூச்சி அல்ல. ஓ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள். நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? ஓ, நான் சரியாக இருக்கிறேன். இது என்ன? எனக்கு மீண்டும் சிறிய ஒன்று. எனக்கு சாதாரண மார்ஷ்மெல்லோ உள்ளது. எனக்கு மிகப்பெரிய மார்ஷ்மெல்லோ உள்ளது. நான் இதை உடனே சாப்பிட விரும்புகிறேன். நான்சி, நீ தொடங்குவாயா? ஆம், நிச்சயமாக நான் செய்வேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு சிறிய மார்ஷ்மெல்லோவுக்கான சிறிய சமையலறை. இப்போது நான் அதை அடுப்பில் நேரடியாக சமைக்கப் போகிறேன். காத்திருக்க வேண்டும். ஓ ஓ என்ன? ஓ இல்லை, என் மார்ஷ்மெல்லோ. ஓ, அது கரைந்து விட்டது. நான்சி, நான் நீ மெனிக்யூர் செய்திருக்கிறாய். சரி, நான் இதை சாப்பிடுகிறேன். இந்த எரிந்தது, ஐயோ, என்ன ஒரு மோசமான எரிந்த வாசனை. ஓ, சிரிக்காத. டெட், தொடரு. நீ பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு சாதாரண மார்ஷ்மெல்லோ உள்ளது. அதை ஒரு குச்சியில வைத்து கொஞ்சம் சூடாக்குவேன். அப்போதே எனக்கு மிகவும் சுவையான மார்ஷ்மெல்லோ கிடைக்கும். ஆராடுக்கிறேன். படுசுதிப்போம். மாம்சம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது டெடிடம் செல்வோம். நன்றி. இந்த மார்ஷ்மெல்லோவை பழுப்பு நிறமாக மாற்றுவோம். இந்த நெருப்பு போதவில்லை. பிங்கோ. ஓ, நல்ல யோசனை. ஒரு நிமிடம் பெண்களே, நான் ஒரு தீவிரவாதியுடன் திரும்பி வந்துள்ளேன். இப்போது இந்த குட்டியை வறுக்க முயற்சிக்கிறேன். இங்கே வா மார்ஷ்மெல்லோ. அது நல்லது. எல்லாம் முடிந்தது. அதை முயற்சிப்போம். பெண்களே, பொறாமைப்படாதீர்கள். அடுத்த முறை உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆமாம் பெண்களே, அது ரொம்ப குளிர்ச்சியானது. என் வாழ்க்கையில முஸ்லிய பாப்காரன். அதுதான் எனக்கு புரியுது. வாவ், இது ஒரு பெரிய பாப்கார்ன் வாளி. நான் இறுதியாக அதிர்ஷ்டசாலி. வாவ், நான்சி, சரி, எனக்கு ரொம்ப சிறிய பாக்கெட் இருக்குது. எனவே என்னால் தொடங்கலாம். ஆனால் எனக்கு ஒரு பிரகாசமான யோசனை வந்தது. எனக்கு ஒரு பின் உள்ளது. அது நான் விரும்பும் எதையும் பெரிதாக்கும். ஹுரே. என்ன? ஏன் இது வேலை செய்யவில்லை? ஓ, பயனற்ற இயந்திரம். சரி, இதை பசிக்கிறேன். சுவையாக இருக்கிறது, ஆனால் போதவில்லை. நான் பல ஆண்டுகளா கூடைப்பந்து விளையாடி வருகிறேன். நான் எல்லா பாப்கார்னையும் என் வாயில் எறிவேன். ஆனா நான் ரொம்ப வேகமா இருக்கிறேன். நான் உண்மையில வேகமா இருந்தேன். இது இவ்வளவு சீக்கிரம் முடிந்ததா? சரி, எதுவும் இல்லை. தொடருங்கள் நான்சி. சரி, மகிழ்ச்சியுடன். எனக்கு பசிக்க ஆரம்பித்தது. எல்லா பாப்கார்னையும் எனக்குள் எறிவேன். நான் பகிர்ந்து கொள்வதில்லை. கேட்கவும் வேண்டாம், பிடிக்கவும். என்ன ஒரு ஆசீர்வாதம். என்ன? ஓ ஓ, எல்லாம் முடிஞ்சிட்டது. இல்லை. ஓ, நான்சி, நீ உயிரோடா இருக்கியா? ஓ, நான் வெளியே வர முடியவில்லை. அவளுக்கு உதவி தேவை. எனக்கு நம்மை உதவக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. ஒரு கத்தி. நாங்கள் அதை நான்சியை விடுவிக்க பயன்படுத்துவோம். ஓ, சுதந்திரத்தின் சத்தம் கேட்கிறது. ஹூரே, நன்றி அப்பா. அது என்ன? இது காலை உணவுக்கு போதுமா என்று கூட தெரியவில்லை. வாவ், அதிக பெரிய பர்கர் எனக்கு இருக்கிறது. ஆம், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. சரி சரி, இதை நான் சாப்பிடுகிறேன். ஆனால் எப்படி? ஓ, ஒரு யோசனை. எனக்கு மரக்குச்சிகள் இருக்கின்றன. எதற்காக என்று உங்களுக்கு தெரியுமா? நான் இப்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன். எனக்கு ஒரு கிண்டர் பேக்கேஜ், ஒரு ரப்பர் பேண்ட் மற்றும் மரக்குச்சிகள் தேவை. ஓ ஆம், இப்போது நாங்கள் பர்கரை இங்கே வைத்து ஓட வேண்டும். முக்கியமானது அதை நேரத்தில் பிடிப்பது. பிடிக்கிறேன். ஹூரே, நான் பிடித்தேன். இது சிறியது, ஆனால் மிகவும் சுவையானது. நான்சி, உன் முறை. நிச்சயமாக எனக்கு மிகவும் பசிக்கிறது. இப்போது இந்த பர்கரை மிக வேகமாக சாப்பிட போகிறேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது நண்பர்களே. நான்சி, உன் பசிக்கேடு. ஓ, அது உண்மை.
ஆனால் நான்சி, உன் முகத்தில் மீசையும் தாடியும் இருக்கிறது. மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தவர் யாரு? ஓ, நான் அடுத்தவன். எனக்கு ஒரு பெரிய பர்கர் இருக்கிறது. ஓ ஆமாம், அதை எப்படி சாப்பிடுவது? அடடா, இல்ல, அது அல்ல. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. இப்போது நான் சில குத்துச்சண்டை வகுப்புகளை நினைவில் கொண்டு இந்த பர்கரை சாப்பிடுவேன். ஏன் ஒரு பர்கரை அடிக்கிறாய்? ஓ, நீ எதுவும் செய்யல, நான் வசதிக்காக செய்றேன். ஓ ஆம், இப்ப எவ்வளவு எளிதா இருக்குது பாருங்க. இது என்ன? நான் ஒரு சிறிய பீட்சா பெற்றேனா? எனக்கு ஒரு சாதாரண பீட்சா இருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய பீட்சா இருக்கிறது. இது உலகிலேயே மிகப்பெரிய பீட்சா. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஹூரே! மற்றும் நீ உன் சிறிய பீட்சாவை சாப்பிடு. சரி, அது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓ ஆம், அது உண்மையில சுவையாக இருந்தது. மிகவும் சிறிய ஒன்று. மேலும் தொடர்கிறேன். பீட்சா பீட்சா பீட்சா, நீ செம்மையாக இருக்கிறாய். ஓ, இந்த சீசு எப்படி நீளமாக இழுக்கிறது. என் வாயில் நீர் ஊறுகிறது. இது இன்னும் நல்லதாகவே இருக்கிறது. நான் என் வாழ்நாளில் எப்போதும் பீட்சா சாப்பிடுவேன். ஓ, நிறுத்து, அதை திரும்ப வையுங்கள் அண்ணி. ஓ, நிச்சயமாக அதை சாப்பிடு. ஆஹா, நீர் பொறாமைப்படுகிறீர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அனைத்து துண்டுகளையும் ஒன்றாக சேர்த்து முழு பீட்சாவையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன். ஓ, இப்படி சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான்சி, தொடங்கு. ஓ ஆம், நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். அவன் மிகவும் ருசியாக சாப்பிட்டான். எனக்கும் சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது. ஓ ஆம், இது மிகவும் நல்லது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நிறுத்த முடியவில்லை. ஓ கடவுளே, நான்சி, நீ சரியாக இருக்கிறாயா? நான் நன்றாக இருக்கிறேன். நான் ஒரு முழுமையான பீட்சா ரசிகன் என்பதை உணர்ந்தேன். ஓ ஆம். ஓ, நான் பெப்பரோனியில் மூடப்பட்டிருக்கிறேன். அவை வீணாக கூடாது. நான்சி, நீ கர்ப்பமாக இருக்கிறாயா? என்ன பீட்சா? என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய்? என் வயிறு. எண்ணி எனக்கு உதவு. நான் முயற்சிக்கிறேன், ஆனால் எதற்கும் வாக்குறுதி தரவில்லை. ஓடலாமா, போகலாம்? ஓ நான்சி, ஓ, உனக்காக ஒரு ஊக்குவிப்பான் இருக்கிறது. பீட்சா. வா நான்சி, உனக்கு இது வேண்டுமா? வாங்க. குதிக்கவும் குதிக்கவும், இந்த துண்டை எட்டவும். வாங்க. பிடி. பீட்சாவுக்காக ஓடு. வா. ஓ, என்னை பாரு. நான்சி, நீ அற்புதமாக இருக்கிறாய். நன்றி அப்பா. எனக்கே தெரியும், நீயும் நல்லவன்தான். இந்த சவாலில் உனக்கு பிடித்ததா?